ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில்கோல் சேனல். ஆர்ஆர்பி என்டிபிசி சிபிடி 2ஓட ஆன்சர் கீ வந்தாச்சு. அதை பேஸ் பண்ணி மேக்ஸிமம் ஆஸ்பிரண்ட்ஸ் உங்கள் ரா ஸ்கோர் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும், நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கட் ஆஃப் பார்க்குறதுக்கு முன்னாடி எந்தெந்த கேட்டகரி ஆஃப் ஜாப் இருக்குது கிராஜுவேட் லெவலில், அதுக்கு என்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ லெவல் 6 அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஜாப் இருக்குது. சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் சிசிடிசி அண்டு ஸ்டேஷன் மாஸ்டர், இது 2 தான் லெவல் 6 இருக்குது. அப்புறம் கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு, சீனியர் கம் டைப்பிஸ்ட்டு, இது 3மே லெவல் 5ல் வருது. இதில் இருக்கிறதுலே மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கூட உள்ளது அப்படின்னு பார்த்தா ஹை லெவல் எது அப்படின்னு பார்த்தோம்னா A2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு தான். இதுதான் என்டிபிசிலேயே ஹை மெடிக்கல் ஸ்டாண்டர்டாக வச்சுருக்காங்க. இதில் ஆர்ஆர்பி சென்னை, ஆர்ஆர்பி திருவனந்தபுரம் ரெண்டுமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஆர்ஆர்பி சென்னை எழுதுகிறேன். ஆர்ஆர்பி சென்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, நம்மளுக்கு கேட்டகரி வைஸில் கட் ஆஃப் எதுக்கு கூட இருந்திருக்குன்னா எஸ்எம்க்கு தான் ஹையர் லெவல் கட் ஆஃப் இருந்திருக்கு. இப்போது நம்மளுக்கு சிபிடி 1 முடிச்சு சிபிடி 2க்கு எத்தனை பேரை செலக்ட் பண்ணாங்க, எந்த ரேஷியோவில் செலக்ட் பண்ணாங்கன்னா 15 டைம்ஸ் செலக்ட் பண்ணாங்க. சிபிடி 1 நல்லா பண்ணவங்கலேருந்து 15 டைம்ஸ் தூக்கி சிபிடி 2க்கு அனுப்புகிறாங்க. அந்த சிபிடி 2ஓட எண்ணிக்கை எவ்வளோ வந்தது எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்பில் போட்டிருப்பாங்க கடைசியிலேயே 6546 மெம்பர்ஸ். அதாவது ஓவரால் வேக்கன்சி 436 இருந்திருக்கும். அதில் கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு 15 டைம்ஸ்னு போடுறப்ப அப்ராக்சிமேட்டாக 6500 சம்திங் வந்திருக்கும். 6546 மெம்பர்ஸை இவங்க சிபிடி 2 எழுதுறதுக்கு கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. நான் இதில் ஒரு அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ்னு போட்டு ஒரு 95% அட்டண்டன்ஸ் போடுறேன். 90 to 95% அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு சிபிடி 1 மாதிரி இதில் நிறைய ஆப்சன்டீஸ்லாம் இருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் தூரமாக போட்டிருக்கிறதுனால ஒரு சிலர் அட்டன் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அதனால நான் கம்மியாக தான் போடுறேன். 95% அட்டண்டன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்கன்னு சொல்லி தான். ஸோ 6546 இன்ட்டு 90 to 95% போட்டு 6220 மெம்பர்ஸ் இவங்க தான் என்ன பண்ணவங்க அப்படின்னா சிபிடி 2 அட்டன் பண்ணவங்க. இதுதான் ஓவரால் ஆர்ஆர்பி சென்னை கிராஜுவேட் லெவலுக்கான வேக்கன்சி டேபிள். மொத்தம் எவ்வளோ வேக்கன்சின்னு பார்த்துக்கோங்க, 436 நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருந்தேன், 6220 மெம்பர்ஸ் இவங்க தான் சிபிடி 2 அட்டன் பண்ணியிருப்பாங்க அப்ராக்சிமேட்டான்னு சொல்லியிருந்தேன். இப்போது இதில் நம்மளுக்கு சிபிடி 2 அட்டன் பண்ணவங்களோட எண்ணிக்கை ஓகே தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்ன இருக்க போகுது, ஸ்கில் டெஸ்ட்டு. ஸ்கில் டெஸ்ட்டில் என்னென்னது, டைப்பிங் உண்டு, அப்புறம் சைக்காலஜி. இப்போது இந்த டைப்பிங்க்கு எவ்வளோ எடுப்பாங்க ரேஷியோ, 1:8. அதே மாதிரி தான் சைக்காலஜியும் 1:8 எடுப்பாங்க. இந்த டைப்பிங் உள்ள போஸ்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் 5ல் உள்ள ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டும் சீனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்ட்டும் இதில் இன்ட்டு 8 டைம்ஸ் எடுத்தாகணும். சைக்காலஜி எதுக்குள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்எம் எத்தனை வேக்கன்சி ஓவராலாக 8 வேக்கன்சி தான். 8 × 8 64 வேக்கன்சி. அதாவது 8 வேக்கன்சி 64 மெம்பர்ஸை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சைக்காலஜிக்கு இவங்க அனுப்பி ஆகணும் ரயில்வே தரப்பில் இருந்து. அதை தான் நான் சொல்ல வரேன். ஆனால் வேக்கன்சி வெறும் 8 தான். அதே மாதிரி டைப்பிங்குன்னு பார்த்தோம்னா 1:8 எடுத்தாகணும். அதில் ஓவரால் வேக்கன்சி நம்மளுக்கு டைப்பிங் மட்டும் பாருங்கள் எவ்வளோ இருக்குது, 1, 44, 25, 19, 76. இதெல்லாம் மொத்தமாக கூட்டணும்னு வைங்க, கிட்டத்தட்ட நம்மளுக்கு 169 + 95. இப்போ இதுக்கு மட்டும் பார்த்தோம்னா 169 வரும். சீனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா 15, 76ன்னு பார்த்தோம்னா இதில் ஒரு 95 வரும். இப்போ இதில் × 8 டைம்ஸு, இதுலேயும் × 8 டைம்ஸ் எடுத்தாகணும். மொத்தமாக கூட்டினா எவ்வளோ வருது, 1352. 95 × 8, அதாவது இந்த சீனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்ட்டு அவங்க இதில் எவ்வளோ எடுத்தாகணும், 760 எடுத்தாகணும். ஸோ ஓவராலாக நம்மளுக்கு ஸ்கில் டெஸ்ட் ஆஃப் டைப்பிங்க்கு இவ்வளோ எடுத்தாக வேண்டியிருக்கு, சைக்காலஜிக்கு எஸ்எம்க்கும் இவ்வளோ எடுத்தாக வேண்டியிருக்கு. அது போக அந்த சிசிடிசின்றது டைரக்ட் ஜாப், அவங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டே கிடையாது. டாப் 155 அப்படியே தூக்கி அந்த போஸ்ட்டில் போட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு லெவல் 6 ஃபில் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அதில் லெவல் 6ல்
ஃபஸ்ட்டு 155 மெம்பர்ஸை தூக்கி அதில் ஃபில் பண்ணிடுவாங்க. அந்த மெடிக்கல் கிரைட்டீரியா செட் ஆகிருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போட்டுருவாங்க. அதே மாதிரி நம்ம அந்த லெவல் 6 ஃபில் பண்ணி முடித்த உடனே, அதாவது இந்த சிசிடிசியும் எஸ்எம்மும் ஃபில் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு வரக்கூடியது கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர். அதுதான் கேட்டகரி 3ல் வச்சுருக்காங்க. அதில் பார்த்தோம்னா வேக்கன்சி எவ்வளோ இருக்குது? வெறும் 9 வேக்கன்சி தான். நெக்ஸ்ட் அந்த 9 வேக்கன்சியை ஃபில் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த டைப்பிங் போஸ்ட்டுக்கு வர்றது. ஸோ நீங்கள் இதை மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 1300, 760, 64 இதெல்லாம் கூட்டினா கிட்டத்தட்ட 2340 போஸ்ட் கிட்ட வரும். ஓவராலாக எடுத்தது இந்த தனியாக எடுத்ததெல்லாம் சேர்த்து. இப்போ இந்த 2340ல் எஸ்எம் போஸ்ட்டு கிளியர் பண்ணவங்க, அப்புறம் டைரெக்டாக சிசிடிசி கிளியர் பண்ணவங்க, ட்ரெயின் மேனேஜர், இவங்களெலாம் நம்ம கழிக்கிறோம். ஏன் அப்படின்னு பண்ணுறேன் அப்படின்னா, இவங்களாம் ஆல்ரெடி முன்னாடி இன்னொரு ஜாபுக்கு செலக்ட் ஆகிட்டாங்க. இப்போ அவங்கள நான் கழித்து போட்டாலுமே எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். -228 போடுறேன். இந்த 228ன்றது சிசிடிசியில் 155, அப்புறம் டிஎம்ஆரில் 9, அது போக இந்த எஸ்எம்மில் போனவங்க அதெல்லாம் நான் கனெக்ட் பண்ணி அப்ராக்சிமேட்டாக போடுறேன். போட்டேன்னாலும் கிட்டத்தட்ட 2000 பேரை இவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு அப்படின்னு அனுப்பி ஆகணும். அதாவது ஸ்கில் டெஸ்ட்டுக்குன்னு. மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? 6220 பேர். இவங்க CBT 2 எழுதினவங்க. அடுத்த லெவலுக்கு அனுப்ப வேண்டியது எத்தனை பேரை? 2000 பேரை ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அனுப்பி ஆகணும். அப்போது இந்த இடத்துல நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு பெரிய ரேஸே கிடையாது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு. ஃபைனல் செலெக்ஷனுக்கு வேணால் ரேஸ் இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1:3 தான். 1:3 தான் செலக்ட் பண்ணக்கூடிய ரேஷியோவாகவே வரப்போகுது. இதை நான் எதுக்கு மீன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, மார்க் கம்மியாக வந்திருக்கு, ஆவரேஜ் மார்க்கை விட கொஞ்சம் தான் கூட வந்திருக்குது அப்படின்லாம் நீங்கள் திணறவே வேண்டாம். 80, 82 இந்த மார்க்லாம் வந்து நல்ல மார்க் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, டைப்பிங் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இவங்க 33%, 100% எழுதின மக்களில் 33% செலக்ட் பண்ணியே ஆகணும். அந்த கட்டாயத்தில் இருக்காங்க. 6220 பேரில் 2000 பேரை கிட்டத்தட்ட அடுத்த ஸ்டேஜுக்கு அனுப்பணும் அப்படின்றதுனால கட் ஆஃப் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு கம்மியாக தான் இருக்க போகுது. ஆனால் ஃபைனல் ஸ்டேஜில் வந்து டைப்பிங் வச்சதோட கூட வரும். ஆனால் டைப்பிங்க்கான கட் ஆஃப்ன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க போகுது. அந்த கட் ஆஃப் எவ்வளோலாம் இருக்கலாம், என் ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்றது சொல்கிறேன். இப்போது ஆர்ஆர்பி சென்னை பொறுத்தளவு டைப்பிங்க்கு அப்படின்னு பார்த்தா, டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டுக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 2000 பேரை அனுப்ப போகிறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அந்த 2000 பேருன்றது 1:3 ரேஷியோவில் அனுப்ப போகிறாங்க. முன்னாடி அதாவது CBT 2 எழுதினவங்கலேருந்து 1:3 அனுப்புறதுனால 2000 மெம்பர்ஸ் வருது. இங்கே நான் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய கட் ஆஃப் என்ன அப்படின்னா, டைப்பிங்க்கு அன்ரிசர்வ்டு அண்டு ஓபிசிக்கு கிட்டத்தட்ட 80 அரவுண்டு தான் கட் ஆஃப் இருக்க வாய்ப்பு இருக்குது. ரீசன் என்னென்னா, அதுதான் நான் சொல்கிறது தான். 33%, 100% எழுதின மக்களில் 33% அவங்க எடுத்தாகணும். நிறைய பேர் வந்து மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லாமல் ஆன் த ஸ்பாட் கன்ஃபியூஷனில் மார்க் வந்து ஒரு 70, 72 அந்த மாதிரி ஆவரேஜாகவே வாங்கியிருப்பாங்க. ஆவரேஜாகவே அவ்வளோதான் இருக்க போகுது. நீங்கள் இந்த ரேங்க் மித்ரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 77 அப்படின்ற மாதிரி ஆவரேஜ் காமிக்குது. ஆனால் மார்க் கம்மியானவங்க அதில் அப்லோடு நிறைய பேர் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அப்படி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 72, 70 அந்த ரேஞ்சில் தான் ஓவரால் ஆவரேஜே இருக்கும். அந்த ஆவரேஜ்ன்றது என்ன? ஒரு 50% ஆஃப் மக்கள் இந்த பக்கம், 50% ஆஃப் மக்கள் இந்த பக்கம் இருக்கிற நிலமையில இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம அடுத்த மார்க்லாம் வர்றப்ப அப்படி நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கம்மியாகிட்டே வருவாங்க. அதாவது மார்க் இன்க்ரீஸ் ஆக. ஸோ நான் அந்த இடத்துல 80 அரவுண்டு மார்க்கு ஃபிக்ஸ் பண்ணுறேன். எதுக்கு அப்படின்னா, டைப்பிங் குவாலிஃபை ஆகிறதுக்கு. CBT 2ல் நீங்கள் 80 அண்ட் 80 அபோவ் இருந்தீங்கன்னாலே நீங்கள் பயப்படாமல் டைப்பிங் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் நம்மளுக்கு கட் ஆஃப் விடுற நேரம் இவ்வளோ வந்துருச்சு அப்படின்னு பதட்டத்தில் டைம் கம்மியாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் பண்ணுறதுக்கு இப்போவே பேசிக்காக ஆரம்பிச்சிருங்க. அதுக்கும் என்னெல்லாம் செய்யணும், எதெல்லாம் ஈஸியானவே அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்லுவேன். நான் டைப்பிங்க்கு இது ஃபிக்ஸ் பண்ணுற கட் ஆஃப் 80 ஃபார் UR அண்டு OBC. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு CCTC போஸ்ட் இருக்குது. CCTC இது லெவல் 6ல் டைரக்ட் போஸ்டிங்கு, மெடிக்கல் ஸ்டாண்டர்டும் கம்மி. இதுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய கட் ஆஃப் என்ன அப்படின்னா 93 to 95. சேம் நான் பேசுகிறது எல்லாமே UR OBCயை பொறுத்து தான். அதுலேருந்து நீங்கள் 2-3 மார்க் நீங்கள் கம்மி பண்ணி SC STக்கு பார்த்துக்கோங்க.
93 to 95 ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா இது டைரக்ட் போஸ்டிங்கு, அதனால நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது. எஸ்எம்க்கு பார்த்தா சைக்காலஜி உண்டு, அதில் 1:8 எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸ்டார்டிங்கில் எஸ்எம்க்கு வேணால் கட் ஆஃப் ஒரு இதே ரேஞ்சில் இருக்கலாம், ஒரு 94 இருக்கலாம். ஆனால் வெறும் 8 போஸ்டிங் தான், 64 பேர்லேருந்து 8 ஆக்கிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல கண்டிப்பாக 94லேருந்து அப்படியே ஒரு 100 வரைக்குமே வர வாய்ப்பு இருக்குது. அதாவது நான் அந்த 100ன்னு சொல்கிறது ஃபைனல் ஸ்டேஜ். இந்த 94 இருந்தாலே சைக்காலஜிக்குன்னு அவங்க கால் ஃபார் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக ஹையர் லெவல்லேருந்து தான் எடுத்துக்கிட்டே வருவாங்க மெரிட் படி. அதுக்கப்புறம் கடைசியில் 100 போக வாய்ப்பு இருக்குது. ஐ மீன் அட் த எண்ட் ஆஃப் த போஸ்டிங். அது மட்டும் இல்லாமல் எஸ்எம் மார்க்கை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70% CBT 2 மார்க் இருக்கும், 30% சைக்காலஜி மார்க் இருக்கும். அதை நம்ம எல்லாம் கம்பைன் பண்ணி தான் கட் ஆஃப்ன்றதை அடுத்து விடுவாங்க. ஆனால் டைப்பிங்ன்றதுக்கு மார்க்கே கிடையாது. நெக்ஸ்ட்டு டிஎம்ஆர் போஸ்டிங், அதாவது கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர். இதுக்கான கட் ஆஃப் எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, இது டைரக்ட் போஸ்டிங் தான். லெவல் 5ல் ஃபஸ்ட்டு இதை ஃபில் பண்ணாங்க அப்படின்னா வெறும் 9 போஸ்டிங் தான் இருக்குது. ஸோ இதுக்கான கட் ஆஃபுமே கூட தான் இருக்க போது. இதுக்குமே நான் சேம் 93 to 95 தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ நான் சிசிடிசி எஸ்எம்க்கு டிஎம்ஆருக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய கட் ஆஃப் இந்த 93 to 95. இப்போது இந்த டைப்பிங் முடித்தோடனே எவ்வளோ கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எவ்வளோ கூடலாம் அப்படின்னா 5லேருந்து 8 மார்க்ஸ் வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. இந்த 5 to 8 மார்க்ஸ் நான் எதை சொல்ல வரேன்னா ஃபைனல் செலெக்ஷனுக்கு. அதுக்குன்னு நான் 81 தான் வாங்கியிருக்கேன், டைப்பிங் எதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. போன தடவை டைப்பிங்கில் நிறையா பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க. ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் இருந்துச்சு. அது கரெக்டாக ப்ராப்பர் கைடன்ஸை வாசிக்காமல் டைப்பிங் கிளாஸ்லாம் போய் ஜாயின் பண்ணி அந்த டைப்பிங் கிளாஸில் டைப்பிங் மிஷினில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. சாதாரண கீபோர்டில் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணவே செய்யணும். அது போக ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃப் எக்ஸாம் டைப்பிங் நடந்துச்சு. அவங்களுக்கு என்னென்னா பேராகிராஃப் டைப் பண்ணி முடித்தோடனே எண்ட் ஆயிடுச்சு. செகண்ட் பேட்ச் ஆஃப் எக்ஸாம் நடக்கிறப்ப என்ன நடந்துச்சுன்னா, நம்ம டைப் பண்ணி முடிச்சதை ரீடைப் பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு குளறுபடி பண்ணி விட்டதுனால நிறைய பேர் அந்த இடத்துல திணறியே அந்த இடத்துல டைப்பிங்கில் கோட்டை விட்டாங்க. அதனாலேயே கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் ஏறுச்சு, ரொம்ப ஏறலை. அதனால் நம்ம எதையுமே நம்ப முடியாது. 80 அண்ட் அபோவ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே உங்கள் மார்க் இருந்துச்சா நீங்கள் கண்டிப்பாக டைப்பிங்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் CBT 1ல் எஸ்எம் போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருந்து இப்போவுமே நீங்கள் 90 அண்டு அபோவ் இருந்துச்சுனாலே சைக்காலஜி கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அந்த 93+ கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 90+ நம்ம சொல்லவே முடியாது, வர வாய்ப்பு அதிகம். ஏன்னா சிசிடிசியில் சிலர் போயிடுவாங்க, அதை முன்னாடி அந்த போஸ்டிங்கை ஃபில் பண்ணிட்டு பண்ணாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கும். அடுத்து ஆர்ஆர்பி ட்ரிவாண்ட்ரம் பார்ப்போம். ஆர்ஆர்பி ட்ரிவாண்ட்ரம் நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, மதுரை டிவிஷன் ஆர்ஆர்பி ட்ரிவாண்ட்ரம் அண்டரில் தான் வருது. அதாவது மதுரை, திண்டுக்கல், திருநெல்வேலி, தூத்துக்குடி, சங்கரங்கோயில், தென்காசி, ராமேஸ்வரம் இந்த ஏரியா எல்லாமே பார்த்திங்கன்னா மதுரை டிவிஷனுக்கு அடியில் தான் இருக்குது. நிறையா பேர் ரெசிடென்சியல் ஏரியாவாக இங்கே வச்சுட்டு, அதாவது நேட்டிவை இந்த மதுரையோ தூத்துக்குடியோ வச்சுட்டு ஆர்ஆர்பி சென்னை அப்ளை பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹோம் சைடு வீட்டு பக்கத்துலேயே போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா மதுரை டிவிஷன் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும்தான், அதாவது மதுரை டிவிஷன் மீன்ஸ் ஆர்ஆர்பி ட்ரிவாண்ட்ரம் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நானே எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து ஊர் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், நான் ஆர்ஆர்பி சென்னைன்னு எனக்கு தெரியாமல் நான் இப்போ படிக்கிற புதுசில் அப்ளை பண்ணிட்டேன். அதனாலேயே எனக்கு போஸ்டிங் எங்கே கிடச்சது அப்படின்னா திருச்சியில் தான் போட்டிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபரர் வாங்கி தான் வர்ற மாதிரி இருக்கும், அதுக்கு சில வருடங்கள் ஆகும். ஆனால் இது தெரிஞ்ச நிறைய பேர் இந்த தடவை தெளிவாகி ஆர்ஆர்பி ட்ரிவாண்ட்ரமே அப்ளை பண்ணியிருக்காங்க, சவுத் சைட்ஸ் எல்லாருமே. அவங்களுக்காக தான் இந்த ஆர்ஆர்பி ட்ரிவாண்ட்ரமும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 போஸ்டிங் தான் இருக்குது. சென்னையிலையாவது 5, அப்படியே கொடுத்துருந்த 5க்கு 5 கொடுத்துட்டாங்க. ஓவராலாக 436 வேகன்சியும் அங்கே இருந்தது. இங்கே வெறும் 174 வேகன்சிஸ் தான். அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இங்கே டைரக்ட் போஸ்டிங்கான சிசிடிசியும் கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜரும் இது மட்டுமே 50-50-100 ஆகிப்போச்சு. மீதி வெறும் 74 போஸ்டிங்கு தான் எஸ்எம்மும் சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டும் இருக்குது. அதனாலேயே நம்மளுக்கு கட் ஆஃப் இந்த மாதிரியும் வேகன்சி கம்மியாக இருந்து இவ்வளோத்தையும் பார்த்த உடனேவே கட் ஆஃப் என்ன ஆயிடுச்சுன்னா டவுன் ஆயிடுச்சு. கட் ஆஃப் டவுன் ஆக காரணம் என்னென்னா, இதை பார்த்து பதறியே நிறைய பேர் திருவனந்தபுரம் ஜோன் அப்ளை பண்ணவே இல்லை. இப்போது சிசிடிசி எஸ்எம் இது ரெண்டுக்குமே
வேரியேஷன் நடந்திருக்கு. சென்னையில் பார்த்தீங்கன்னா எஸ்எம்க்கான கட் ஆஃப் தான் கூட இருந்திருக்கு. அதுவே ட்ரிவாண்ட்ரமில் எஸ்எம்க்கான கட் ஆஃப் கம்மியாக இருந்து சிசிடிசிக்கான கட் ஆஃப் கூட இருந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ பார்த்தோம்னா ஓவராலாக 174 வேகன்சி சொல்லியிருந்தேன். CBT 1 அதிலிருந்து CBT 2க்கு எத்தனை பேர் அனுப்பியிருப்பாங்க? சேம் இன்ட்டு 15 டைம்ஸு. ஸோ 174 இன்ட்டு 15 டைம்ஸு. அந்த நோட்டீஸ்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பிடிஎஃப் எத்தனை பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றவங்க ரோல் நம்பர்லாம் போட்டிருந்தாங்கல்ல, அதை கீழேயே கொடுத்துருப்பாங்க. 2612 மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. இதில் ஒரு 95% அப்ராக்சிமேட்டாக CBT 2 அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட 2500 ஆச்சு. ரைட்டு. இப்போ அந்த 2500 இங்கே 174 வேகன்சிஸ்க்கு அடுத்த ஸ்டேஜை அட்டன் பண்ணியிருக்காங்க CBT 2க்கு. இப்போது இங்கே டைரக்ட் போஸ்டிங் அமைஞ்சு போச்சு 51ன்றதும் 52ன்றதும். அப்போது அதை நம்ம கன்சிடர் பண்ணவே முடியாது. சரி ரைட்டு, எஸ்எம் எடுப்போம். எஸ்எம் 65 × 8, ஏன்னா சைக்காலஜிக்கு 1:8 எடுப்பாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு 520 பேர் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் இங்கே ஒரு 6 இருக்குது. அப்போ அதுலேயும் 1:8 எடுப்பாங்களா? டைப்பிங்க்கும் 6 × 8 48. ஓகே. இப்போது அந்த ஓவராலாக 520 48 கிட்டத்தட்ட ஒரு 600 நான் போட்டுக்கிறேன். 568 கிட்டத்தட்ட சம்திங் வருது. நான் ஒரு 600 போட்டுக்கிறேன். இந்த 600 பேர் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறோம். இந்த 600லேயே நம்ம இங்கே ரிப்பீட் ஆகிருக்கக்கூடிய இந்த 100 பேரை கழிச்சோம்னா ஒரு 500 தான் வரப்போகுது. வெறும் 500 பேர் அடுத்த ஸ்டேஜ் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்க போகுது. RRB ட்ரிவாண்ட்ரமில் எத்தனை பேர் எழுதுனதில்? 2500 மெம்பர்ஸ் CBT 2 எழுதுனதில். ரீசன் என்ன அப்படின்னா, இங்கே டைரக்ட் போஸ்டிங்கோட எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. ஸோ ஸ்கில் டெஸ்ட்டுக்கான எண்ணிக்கை நம்ம எடுக்கிறது ரொம்ப கம்மியாகவே அமைஞ்சிருச்சு. அதனால இங்கே ரேஸ் பார்த்தீங்கன்னா 1:5 லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக இங்கே கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் முடித்து நம்ம செலெக்ஷனுக்கான கட் ஆஃப் வந்து நாங்கள் 5 to 7ன்னு சொல்லியிருந்தேன் சென்னைக்கு. இங்கெல்லாம் கிட்டத்தட்ட 10 மார்க் வரைக்குமே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சேம் அதே மாதிரி தான் எஸ்எம்க்கும் 520 பேர் எழுதி வெறும் 65 பேர் தான் செலக்ட் ஆகிற மாதிரி இருக்க போகுது. இங்கேயுமே 10 மார்க் வரைக்குமே இம்ப்ரூவ் ஆக சான்ஸ் இருக்குது. அங்கே வந்து நம்மளுக்கு அப்படி நடக்க சான்சஸ் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு உள்ளுக்குள்ளேயே வேக்கன்சிஸ் பிரிஞ்சிருந்தது, கரெக்டாக வந்திருந்த மாதிரி இருந்துச்சு, ரேஸும் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து ரேஸ் பயங்கரமாக இருக்க போது, அடுத்த கட் ஆஃப் இம்ப்ரூவ் ஆகி தான் இருக்க போகுது. இப்போது இந்த RRB ட்ரிவாண்ட்ரம் நம்ம பார்த்ததில் RRB ட்ரிவாண்ட்ரமில் கட் ஆஃப் எப்படி அமைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, சிசிடிசி இதில் பார்த்தீங்கன்னா 51 போஸ்ட்டு நம்மளுக்கு டைரக்ட் போஸ்டிங்காகவே அமைஞ்சிருக்கு லெவல் 6ல். இதுக்கு கட் ஆஃப் நான் வைக்கிறது எவ்வளோன்னா 93 நான் வரும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுறேன். அப்புறம் எஸ்எம்மில் பார்த்தோம்னா 1:8 எடுத்து அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி கொண்டு வர போகிறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு 75 to ஒரு 77 வரைக்கும் எஸ்எம்க்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஐ மீன் சைக்காலஜி மீன்ஸ் CBAT அதுக்கான வாய்ப்பு இந்த 75 to 77 வரைக்கும் வச்சு, ஆனால் ஃபைனல் செலெக்ஷனுக்கு கண்டிப்பாக ஒரு 87 to 19 கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கு ரீசன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எண்ணிக்கை வந்து 520லேருந்து 65 ஆக போகிறதுனால எஸ்எம்க்கான கட் ஆஃப் மார்க்ஸ் இப்படி ரேஞ்ச் வேரி ஆகுது. அப்புறம் டிஎம்ஆருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 52 வேக்கன்சிஸ் பார்த்தோம். இங்கே நான் கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுறது 90லேருந்து 92 வர வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு மிச்சம் இருக்கக்கூடியது சீனியர் கிளர்க்குக்கு வேக்கன்சிஸ் வெறும் 6 வேக்கன்சி தான். 6 வேக்கன்சிக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்துட போகுது? ஒரு 90 மார்க் நம்மளுக்கு டைப்பிங்கு கால் ஃபார் பண்ணுவாங்கன்னு வைங்க. ஒரு 48 பேரை கூப்பிட்டு டெஸ்ட் வைக்கணும். கடைசி அந்த 90 100 கூட வந்து நிற்கும். RRB ட்ரிவாண்ட்ரமில் டைரக்ட் போஸ்டிங்காக நிறையா போஸ்டிங் அமைஞ்சதுனால நம்மளுக்கு ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றதுக்கான மார்க்கு, ஃபைனல் செலெக்ஷனுக்கு போகிற மார்க்கு அவ்வளோ தூரத்துக்கு வேரியேஷனாக அமைஞ்சு போச்சு. அதுதான் இங்கே ஒரு பெரிய ட்ராபேக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் ட்ராக் அண்ட் கிராக். ஃபார் மோர் வீடியோஸ் லைக், share and subscribe to our Rail Gold channel.